இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ஆட்ஸ் பயன்படுத்தி அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய காஸ்ட் வந்து செலவாகும். ஸோ இந்த வீடியோவில் அந்த காஸ்ட்டை வந்து எப்படி கம்மி பண்ணுறது, கூகுள் ஆட்ஸ் பயன்படுத்தி நம்ம பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் தான். எல்லா ஸ்டெப்லையும் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக செலவாகும். உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரிசல்ட் உங்களுக்கு நல்லாகும். ஸோ கூகுள் ஆட்ஸில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு கம்மி பண்ணணும், அந்த காஸ்ட்டை குறைக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கூகுள் ஆட்ஸில் வந்து அமௌண்ட் போடுறதுக்கான மெயின் காரணம் வந்து நெகட்டிவ் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு நெகட்டிவ் கீவேர்ட்ஸ்னு என்னன்னு சொல்லுவேன். உதாரணத்துக்கு நான் வந்து ரன்னிங் ஷூஸ் இந்த வந்து இது வந்து சேல் பண்ணுறேன்னு வச்சுக்கிறோம். இந்த ஷூவை சேல்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஷூன்னு தெரிஞ்ச மட்டும் தான் நம்மது வரணும், ஓகேங்களா? அதை தவிர்த்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங் ஷூக்கு நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் டென்னிஸ் ஷூஸ்ன்னு தெரினா நம்மது வரக்கூடாது. ஏன்னா டென்னிஸ் ஷூஸ் ஒரு ஆடியன்ஸ் தேடி வந்தாங்கன்னா அவங்க வந்து பை பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த கூகுள் ஆட்ஸில் இந்த லெஃப்ட் சைடு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அகைன் அது கீழே வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போயிட்டு நீங்கள் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நெகட்டிவ் கீவேர்ட்ஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க. அப்படியே கீழே கர்சர் கிராஸ் பண்ணிட்டு நான் நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் இருக்கா நோன்னு இருக்கா ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பல் கொடுத்துட்டு 1000 வரைக்கும் நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெகட்டிவ் கீவேர்ட் ஆட் பண்ணுற மூலமாக உங்களுக்கு வந்து இன்வாலிட் கிளிக்ஸ், அதாவது தேவையில்லாமல் வர கிளிக்ஸ் வந்து கம்மியாயிரும். உங்களோட அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா 50% அப்படியே கம்மியாயிரும். ஸோ எப்போ நீங்கள் கேம்பெயின் ரன் பண்ணாலும் சரி, ரன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த கண்டிப்பாக இந்த நெகட்டிவ் கீவேர்ட்ஸ்ன்றதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஷோ மோர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கீழே லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் பிஸ்னஸ் வந்து சென்னையில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கிறோம். டிஷர்ட் ஸ்டோர் வந்து சென்னையில் வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய ஆடியன்ஸ் பூரா சென்னை தான். இப்போ என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து மதுரையில் இருக்க ஒருத்தர் காமிச்சிச்சுன்னா எனக்கு வந்து அவர் வரமாட்டார். அந்த மாதிரி இதில் நம்ம ரன் பண்ணியிருந்தோம்னா ஸோ இந்த லொக்கேஷன்ற இடத்துல எக்ஸ்க்ளூடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதாவது லொக்கேஷன்ல நம்ம வந்து சென்னைன்னு கொடுத்துருவோம், அதாவது சென்னை தான் சென்னை பிஸ்னஸ் கொடுப்போம். ஆனால் இந்த எக்ஸ்க்ளூடுன்ற தர மாட்டோம். ஜஸ்ட் இந்த எக்ஸ்க்ளூடுன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு இன்கேஸ் நீங்கள் சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு மதுரை ஆடியன்ஸ் வர வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த நீங்கள் என்ன கேம்பெயின் ரன் பண்ண இந்த கேம்பெயினை சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு மதுரைன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் மட்டும் தான் பண்ணுறீங்க, யூஎஸ்லேருந்து உங்களுக்கு ஆடியன்ஸ் வர வேணும்னு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த எக்ஸ்க்ளூடில் போயிட்டு இந்த லொக்கேஷனில் போயிட்டு யூஎஸ்ஏ, கனடா, ஜப்பான் இந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இரலவெண்டான லொக்கேஷன்லேருந்து வர்ற ஆடியன்ஸ் வந்து டோட்டலாக கட் ஆயிடுவாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20% அமௌண்ட்ஸ் வந்து கட் ஆயிரும். தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஷெட்யூல்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுவோம் 24/7, அதாவது 24 மணி நேரம் ரன் பண்ணுற மாதிரி ரன் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ இந்த ஒரு டிஷர்ட் ஷாப்ஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே வர்றதுனால ஒரு டிஷர்ட் ஸ்டோரை காமிக்கிறேன். இந்த ஷாப் வந்து நம்ம ரன் பண்ணுறோம். இந்த ஸ்டோரோட அட்வர்டைஸ் ஓப்பனிங் டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to 5ன்னு வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் காலைல 10 மணிக்கு கடையை ஓப்பன் பண்ணுறாங்க, ஈவினிங் 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த நேரம் மட்டும்தான் ஆள் இருப்பாங்க, அந்த நேரம் மட்டும்தான் பிஸ்னஸ் ரன் பண்ணணும். ஸோ நீங்கள் கூகுள் ஆட்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுங்கன்னா அந்த நைட்டு 8 மணிலேருந்து திரும்ப அகைன் காலையில் 9 மணி வரைக்கும் அந்த பிஸ்னஸ் வந்து கூகுள் ஆட்ஸில் ஷோ பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ கஸ்டமர் ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகாது, ஏன்னா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் உங்களோட ஆடை இது பண்ணி வச்சுட்டு மற்ற டைங்கள் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஆஃப் பண்ணி வைங்க. இது உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்டு ஃபைனலாக ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பிஸ்னஸ் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிஸ்னஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இவங்க வந்து வெப்சைட் மூலமாக தான் கஸ்டமர்ஸ் அதிகமாக ஆட் பண்ணுறாங்க, மொபைல் மூலமாக ப்ராடக்ட் வந்து அதிகமாக ஆட் பண்ணலை அப்படின்னு நினச்சேன்னா இந்த டிவைசஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு அந்த மொபைல் டிவைசஸ் வந்து அமௌண்ட் வந்து கம்மி பண்ணுவீங்க, பட்ஜெட் வந்து கம்மி பண்ணுவீங்க, ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் நான் ஒரு 4 ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. ரெண்டாவது லொக்கேஷனில் எக்ஸ்க்ளூட் லொக்கேஷன் கொடுங்க. மூணாவது ஆடை வந்து அந்த பிஸ்னஸ் ஓப்பனிங் டைம்ல மட்டும் ரன் பண்ணுங்க. நாலாவது டிவைசஸ், உங்களுக்கு எந்த டிவைசஸ் பார்த்து ஆடியன்ஸ் அதிகமாக இருக்கணும் அந்த டிவைசஸ் பார்த்து யூஸ் பண்ணுவீங்க. இந்த 4 பேசிக் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே நீங்கள்
ஸ்பெண்ட் பண்ணுற காசில் ஓரளவு எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் பண்ண முடியும், அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸாக கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டட் நிறையா தெரிஞ்சுருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் சர்வீஸ் தேவைப்பட்டாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரியான வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனுக்கு சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.